சரியான விதத்தில் தெரிஞ்சுண்டு நாம் பிரதட்சணை நமஸ்காரங்கள் பிரார்த்தனைகளை பண்ணோமே ஆனால் ராகவேந்திரருடைய அருள் நமக்கு சிந்தாமல் செதறாமல் நமக்கு கிடைக்கணும். எப்படி பண்ணுறது அப்படின்னா, பதே பதாந்தரம் கத்வா கரவு சலனவர்ஜிதவ் ஹிருதி தியானம் வச்சஸ்தோத்திரம் சதுரங்கா பிரதட்சிணான்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. பதே பதாந்தரம் கத்வா, பதத்துக்கு மேலே ஒரு பதம் வச்சுட்டு போகணும். எப்படி நிறைய மாத கர்ப்பிணி குடம் நிறைய தண்ணியை தழும்பாமல் எவ்வளோ மெதுவாக எடுத்துகிட்டு போகிறாலோ அந்த மாதிரி மெதுவாக பிரதட்சிணை பண்ணணும். கரவு சலனவர்ஜிதவ், கையை ஆட்டின்ண்டே போகாமல் கரத்தை கூப்பிண்டு கையை கூப்பிண்டு வாயால் ராகவேந்திர சுவாமிகளை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஹிருதயத்தில் அவரை தியானம் பண்ணிட்டு ஹிருதி தியானம் வச்சஸ்தோத்திரம் சதுரங்கா பிரதட்சிணா, இந்த 4 அங்கங்களோடு பண்ணுறது தான் பிரதட்சிணைன்னு சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு. அப்படி பிரதட்சிணை பண்ணணும். அதே மாதிரி இது பிரதட்சிணைக்கு 4ன்னா நமஸ்காரத்துக்கு 8, அப்படியே டபுள். உரசா சிரசா திருஷ்டியா மனசா வச்சசா ததா பத்பியாம் கராபியாம் ஜானூபியாம் பிரணாமோ அஷ்டாங்கீரிதான்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. தண்டவத் பிரணாமம்னு சொல்லுவா. அதுக்கு தண்டம்னா ஒரு கொம்பை வச்சுட்டு எப்படி விட்டால் அப்படியே அது கொம்பு கீழே விழுதோ அந்த மாதிரி தண்டவத் பிரணாமமாக நரசிம்ம சுவாமிக்கு ராகவேந்திரருக்கு நாம் நமஸ்காரம் பண்ணணும். அதில் நம்மளுடைய முகம், கை, கால், கண் இதெல்லாம் அந்த நிலத்தில் படுற மாதிரி புருஷால் பண்ணிட்டு, ஸ்திரீயர் சதுரங்கத்தில் பண்ணிட்டு இப்படி பிரதட்சிணை நமஸ்காரங்களை பண்ணி சுவாமி இடத்துல ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அவரிடத்துல சரண்டர் ஆகிடணும். உனக்கு எனக்கு என்ன தரணும்னு உனக்கு தெரியும் சுவாமி, அதை நீ அனுகிரகம் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டா எல்லாமே அதில் கவர் ஆகிடும். ஸ்ரீ ராகவேந்திராய ஸ்ரீ ராகவேந்திராய ஸ்ரீ